அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித உடலை திருடுறதுக்கான முயற்சிகள்லாம் வரலாற்றில் நடந்திருக்கு. நஅூது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புனித உடலையே திருடுறதுக்கான முயற்சி, அதை பற்றின ஒரு விரிவான விளக்கம், என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு பதிவு தான் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டம்லாம் தாண்டி பல நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி நூருத்தீன் ஜக்கீர் ரஹ்மத்துல்லான்னு ஒரு மன்னர் அரேபியாவை ஆண்டுக்கிட்டு இருக்கிற காலகட்டம். அந்த மன்னர் ஆட்சியில் இருக்கும்போது அன்னைக்கு இருந்த நிலவரம் எப்படின்னா, அரேபியாவோட நிலவரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு நடுவில் உச்சகட்டத்தில் இருந்துச்சு போர். பயங்கரமான போர் மேகம் சூழ்ந்திருந்த டைம். ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள சண்டை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. முஸ்லீம்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி அந்த எதிர்த்தரப்பை பார்த்தாலே அவ்வளோ வெறுப்பை கொட்டுனாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் இருக்கிற ஒரு கூட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? இந்த முஹம்மதுடைய உடல் மதீனாவில் இருக்கிறதுனால தான் முஸ்லிம்களுடைய புகழும் மதீனாவுடைய புகழும் நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. நாம் அந்த முஹம்மதுடைய உடலை அங்கேருந்து அப்புறப்படுத்திட்டோம், நீக்கிட்டோம், திருடிட்டோம் அப்படின்னா முஸ்லிம்களுடைய புகழ் காணாமல் போயிடும். அதனால் முஹம்மதுடைய உடலை திருடிடுவோம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க. அதனால் அந்த கூட்டத்தில் இருக்கிற 2 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 2 பேர் தேர்ச்சியான ஒரு புத்தி சாதுரியமுள்ள 2 பேரை தேர்ந்தெடுத்து மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வுகள், மோசமான நிகழ்வுகள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க, அங்கே மன்னர் தூங்கிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கனவுல வர்றாங்க. அவங்களுடைய குரல் அசரீரியாக ஒலிக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய உடலை பாதுகாத்து கொடு. கனவுல சொல்கிறாங்க, என்னுடைய உடலை பாதுகாத்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மன்னர் அதிர்ச்சியோடு எந்திரிக்கிறாரு. என்ன ரசூல்லாவுடைய குரலா இது? ரசூல்லாவை சொல்கிறாங்க என்னுடைய உடலை பாதுகாத்து கொடு அப்படின்னு. மன்னருக்கு ஒரு ஆச்சரியத்தை தாண்டி ஒரு குழப்பமும் இருக்குது. கண்டிப்பாக அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குரல் தானா அப்படின்னு. உடனே ஒழு செஞ்சுட்டு வந்து படுத்துடுறாங்க மன்னர். மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது முறையாக கனவுல வந்து அதே வார்த்தைகளை சொல்கிறாங்க. அப்பையும் ஒரு சரியான ஒரு உறுதி கிடைக்காத ஒரு குழப்பத்தோடு மறுபடியும் முழு செஞ்சுட்டு வந்து படுக்கிறாரு மன்னர். 3வது முறையாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல வர்றாங்க. அசரீரியில் இப்படி ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்க, என்னுடைய உடலை பாதுகாத்து கொடு அப்படின்னு. திடுக்கிட்டு விருட்டுன்னு எந்திருக்கிறாரு மன்னர். இப்போது அவருக்கு ஒரு உறுதி வந்துருச்சு, இது கண்டிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குரல் தான் அப்படின்னு. ஆடி போயிட்டார், நடுங்கி போயிட்டார். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடலுக்கு ஆபத்தா அப்படின்னு. உடனே தன்னுடைய அமைச்சர் ஜலாலுத்தீனை வரவழைக்கிறாரு, ஆலோசனை கேட்குறாரு இரவோட இரவா. அப்போ அந்த அமைச்சர் சொல்லுவார், நீங்கள் உடனே மதீனாவுக்கு போங்க, அங்கே இருக்கிற நிலவரங்களை பார்த்துக்கிட்டு நீங்கள் தக்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மன்னரும் அந்த ஒரு முழுசாக தூங்கியிருக்க கூட மாட்டார். உடனே மதீனாவுக்கு கிளம்பிடுவார். மதீனாவுக்கு வருவார் மன்னர். அன்னைக்கு அடுத்த நாள் மதியமே மதீனாவில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே அரசு சார்பாக விருந்து ஒன்று ஏற்பாடு பண்ணுவார். அந்த விருந்தை பற்றி சொல்லுவார், இந்த மதீனாவில் இருக்கிற எல்லா மக்களுமே இந்த விருந்தில் கண்டிப்பாக கலந்துக்கிட்டாகணும், வந்து கலந்துக்காதவங்க மேலே கண்டிப்பாக தக்க நடவடிக்கை எடுக்கப்படணும்னு ஒரு அறிவிப்பும் விட்டுறாரு. இதனால் மதீனாவில் இருக்கிற எல்லா மக்களுமே, ஒரு ஆள் விடாமல் எல்லா மக்களுமே அந்த விருந்தில் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த சமயத்தில் இதை சாக்கா வச்சுக்கிட்டு மன்னர் ஒவ்வொருத்தரையாக சோதனை பண்ணுறாரு, பரிசோதித்து பார்க்குறாரு. மன்னருக்கு மதீனாவில் இருக்கிற யார் மேலேயுமே சந்தேகமே வரல. எல்லாருமே பார்க்க இறையச்சமுள்ள உண்மை முஸ்லீம்களாக இருக்கிறாங்க, பழக்கம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. யாரை பார்த்துமே மன்னருக்கு சந்தேகம் வரல. எல்லாருமே பக்காவான முஸ்லீம்கள். மன்னர் ரொம்ப குழம்பி போயிடுறாரு. என்ன பண்ண போகிறோம், அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ ஒருத்தர் ஓடி வந்து சொல்கிறாரு, மன்னரே, மதீனாவுக்கு ஒதுக்குப்புறத்தில் வெளிப்பக்கத்தில் அவுட் சைட் லைனில் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க மட்டும் நம்ம விருந்தில் இன்றைக்கி கலந்துக்கலை, இன்றைக்கி விருந்தில் சாப்பிட்றதுக்கு வரல அப்படின்னு. உடனே மன்னர் கிளம்புவார், அந்த 2 பேரை போய் சந்திப்பார். அந்த 2 பேரை போய் சந்தித்தா அவங்களுமே பயங்கரமான தேர்ச்சி பெற்றவங்க, புத்திசாலிகளாக இருக்கிறதுனால அவங்க அவ்வளோ பக்காவாக இருக்கிறாங்க. அதை பார்க்க பயங்கரமான முஸ்லீம்களுடைய தோற்றத்தில் இருக்கிறாங்க. பார்த்தா பெரிய ஒரு பக்திமானை பார்க்குற மாதிரியான ஒரு காட்சி அளிக்கிறாங்க. மன்னருக்கு அந்த 2 பேரை பார்த்தும் கூட ஒரு சந்தேகமே வரல. கடைசியில் அந்த இடத்தை விட்டு கிளம்பும்போது அவங்க விரித்து வச்சிருக்கிற தொழுகை விரிப்பு முசல்லா மேலே மன்னருக்கு கவனம் போகுது.
என்ன திடீர்னு ஏதோ ஒன்று ஸ்பார்க் அடிக்க அந்த முசல்லாவை எடுத்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு மரப்பலகை போட்டுருக்கு. உடனே அந்த மரப்பலகையை நீக்கும்போது மன்னர் ஆடி போயிடுறாரு. அந்த மரப்பலகை எடுத்துகிட்டு பார்த்தா அந்த பூமிக்கு அடியில் ஒரு பெரிய சுரங்கம் ஒன்று போகுது. அந்த சுரங்கத்தை ஆட்களை வச்சு ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அந்த சுரங்கம் பூமிக்கு அடியில் நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் இருக்கிற பகுதியை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மன்னர் தெரிஞ்சுக்கிறாரு. நஅூது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்துட்டான். உடனே மன்னர் அந்த 2 பேருமே கைது பண்ணுறாங்க. இப்போ தான் மன்னர் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாரு. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடலுக்கு இனிமேல் எந்த காலகட்டத்திலையும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் ஆபத்து வரலான்னு மன்னர் என்ன பண்ணுறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடல் இருக்கிற பகுதியை, ரவுலா ஷரீஃபை சுற்றின பகுதியை மொத்தத்தையும் ஒரு தடுப்புச்சுவர் மாதிரி இந்த பலுங்கி உலோகம், அந்த பலுங்கி அந்த இரும்பு மாதிரியான உலோகங்களை வச்சு உருக்கி ஒரு தடுப்பு சுவர் மாதிரி பூமிக்கு அடியில் உருவாக்குறாரு. அதற்கு பின்னாடி தான் மதீனா, அந்த மஸ்ஜித் நபவின்ற ஒரு பள்ளிவாசல் கட்டிடம் அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுச்சு. அதாவது சுருக்கமாக ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி மஸ்ஜித் நபவி இவ்வளோ பிரம்மாண்டமாக, இவ்வளோ பெருசாக, இவ்வளோ பாதுகாப்போட காட்சி அளிக்கிறதுக்கான காரணமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடலை பாதுகாக்கணுங்கிற ஒரு மையப்புள்ளியை, ஆரம்ப புள்ளியை சுற்றி தான் கட்டப்பட்டுச்சு. மஸ்ஜித் நபவி இன்றைக்கி இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு நிகழ்வை நமக்கு தெரியப்படுத்துது. அல்ஹம்துலில்லாஹ், வல்ல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. மறுமை நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.